ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே லன்ச் மெனு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் உப்பு சாம்பார், அப்புறம் முட்டைக்கோஸில் ஒரு போண்டா, அதாவது கேபேஜ் பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 15 சின்ன வெங்காயம், 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், 3 தக்காளி நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற சாம்பார் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாம்பார். இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த சாம்பார் நம்ம எப்பயும் செய்கிற சாம்பாரை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது நம்ம பருப்பு நல்லா வெந்தாச்சு. இதை நம்ம ஒரு கரண்டியில் இல்லை ஒரு மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 சில்லு தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான காய்கறிகள் என்ன காய்கறி வேணாலும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காய் 3, பீன்ஸ் ஒரு 10-15, கேரட் 2, இது எல்லாமே நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அவரைக்காய் ஒரு 10, இது எல்லாத்தையும் நான் நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவியும் ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முருங்கைக்காய் போடலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற அவைலபிள் வெஜிடபிள் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் காய்கறி. பாருங்கள், முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ நல்லா காய் வெந்துருச்சு. இது கூட நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான தண்ணி நம்ம மூடி போட்டு திருப்பியும் ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கேப்பில் முட்டைக்கோஸை நல்லா நறுக்கி சுடுதண்ணியில் போட்டு வடித்து எடுத்துட்டேன். இப்போ கேபேஜ் பால்ஸ் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவே 5 டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், வெங்காயம், நல்லா நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா நறுக்கினது ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்ச முட்டைக்கோஸை சேர்த்து நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கணும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம முட்டைக்கோஸ் வேக வச்சதுலேயும் உங்களுக்கு தண்ணி ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம பால்ஸ் பிடிக்க வராது. பக்கோடா மாதிரி தான் அப்புறம் போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நல்லா பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் பாருங்கள் காஞ்சிடுச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஆகும். நம்ம குழந்தைங்களுக்கு முட்டைக்கோஸ் சாதாரணமாக நம்ம பொரியல் பண்ணால் பிடிக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கேபேஜ் பால்ஸ் வேகிற வரைக்கும்
சாம்பாரை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. பாருங்கள், நம்ம சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி டிஃபன் சாம்பாருன்னு கூட சொல்லலாம். இது வந்து இட்லி, தோசை, இல்லை ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். நம்ம மிளகாத்தூள், அதாவது சாம்பார் தூள் ஆட் பண்ணாமையே இந்த சாம்பார் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம கேபேஜ் பால்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இது கேபேஜ் தானா அப்படின்னு ஒரு டவுட்டே வந்துடும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் கூட இந்த ஃப்ரைடே லன்ச் மெனு நான் வந்து ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாம்பார், எல்லாரும் பண்ணுற சாம்பார் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சரியான மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரை ஸ்டார்டர்ஸ் கூட வச்சு நீங்கள் ரைஸ், சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுத்திடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய், see you. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye, see you. Thank you for watching.